இப்போ இதில் வந்து அப்படியே ஒரு ஜிம் கம்பியில் ஒரு சும்மா வார் கம்பி போட்டிருக்காங்க. இதில் பிள்ளைகள் இதில் வந்து இந்த செத்து போயிட்டாங்கன்னாக்க இதில் கொண்டு வந்து இதுக்குள்ளே அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த சேர்ச்சில் வந்து அடக்கம் இதில் வச்சு அந்த இது பண்ணுவாங்க, அடக்க ஆராதனை செஞ்சுட்டு கொண்டு போவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது சேர்ச்சு. இதில் விளையாடுறது பிள்ளைகள் விளையாடுறது. அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த அமெரிக்காவில் பார்க்கலாம். இது வந்து அந்த புக்கு படித்து போட்டு ரிட்டர்ன் பண்ணி இதில் கொண்டு வந்து வைக்கிறது. லைப்ரரி மாதிரி சின்ன ஒரு இது உண்டு. இது தேவையான புக்குகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் எடுத்து படித்து போட்டு திருப்பி கொண்டு வந்து நீங்களும் வைக்கலாம். வேறு புக்குகள் இதில் வாங்கி வந்து வைக்கலாம். அப்படி கண்டினியூவாக ரொட்டீங்காக அப்படியே செயினாக போய்கிட்டே இருக்கும். சும்மா நேரத்தில் ஓடி போய் ஏற மாட்டாள். இப்போ ஏறிட்டாள். ஓ ரைட், ஏடி எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை இல்லையே. அப்போ பிரச்சனை இல்லாமவா? ஓகே, விழுந்த மாதிரி எலும்புங்க கை. நோ ப்ராப்ளம். பவர் பவர். காலையிலே 1/2 கிலோ கச்சானம் தின்னுட்டாள். அதுதான் பவர். பாருங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் விழுந்ததுனால பவர் வந்திருக்கு. ஓகே மக்களே, பாருங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு விடாதீங்க. இப்போதான் நம்மளும் தொடர்ந்து செய்ய ஆசையாக இருக்கும். போட ஆசையாக இருக்கும். இப்போ பார்த்துருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகே நண்பர்களே, இது ஒரு என்ன மரம்? சவுக்கு மரம். ஓகே, இது அமெரிக்கா போர்வேன். ஓகே, அமெரிக்கா போர்வேன். நான் மீண்டும் நல்ல வீடியோக்களை தர்றோம். தொடர்ந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சும்மா முழு நேர யூடியூப்பர் இவ. முழு நேர நியூ யூடியூப்பர், புது யூடியூப்பர் இவ. ஸோ நீங்கள் யூடியூப்பருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் சேனலை பாருங்கள். டொனேஜினி என்ற சேனலை பாருங்கள் ப்ளீஸ். ஃபாலோ பண்ணாட்டி என்ன செய்வீங்க? பிரச்சனை வருமா? தலையில் துண்டா போட. ஏன் தலையில் துண்ட போறீங்க? ஆமாம், ஃபாலோ பண்ணாட்டி தலையில் துண்டா போட வேண்டியது. என்னதுக்கு? ஃபாலோ பண்ணி அதை நம்மள லைக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதான் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும். அதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப். எவரிபடி மை ஃப்ரெண்ட்ஸ், நோ ப்ராப்ளம். எவரிபடி லைக். எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட் தானா? எவரிபடி லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது நல்ல வீடியோக்கு தான் பண்ணுவாங்க. நம்ம வீடியோக்கு பண்ணுவாங்களா? நாம இப்போதான், நீ அவங்களுக்கு தெரியும், நாம இப்போதான் சின்ன பிள்ளைகள், நாம எழும்பி வர்றீங்க. அப்போ எழும்பி வந்த அப்புறம் அவங்க ஃபுல்லாக செய்வாங்க. இப்போ நம்மளை சும்மா மேலோட்டு பார்க்குறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு. பரவாயில்ல மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். வடிவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இன்னொரு ஆளுக்கு போகும் அந்த வீடியோ. நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் ஒரு சேனலில் வீடியோ போட்டாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு லைக் பண்ணணும். லைக் பண்ணால் தான் அந்த பெட்ரோல் போடுற மாதிரி காருக்கு, அது பெட்ரோல் இல்லாட்டி ஓடாது வண்டி. அது மாதிரி லைக் வந்து இன்னொரு ஆளுக்கு எடுத்து செல்வது. அப்போ அவங்களோட சேனலில் அவங்க பார்க்கலாம், உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்டுகள். அப்போ அப்படி அந்த மாதிரி இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். நீண்ட நேரமாக நீங்கள் பார்ப்பீங்களோ தெரியலை, பாருங்கள். அப்படியே தட்டி விட்டு போயிடாதீங்க. ஓகே, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாப்பாடு.
நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்களா? அது நாங்கள் வாக் பண்ணுறோம், தெரியலையா எங்களுக்கு? இது வந்து ஒரு சேர்ச். இது முன்னுக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னுக்கு சேர்ச்சு இதில் வாக்கிங் பண்ணுறது இங்கே கட்டியிருக்கு. இந்த இடத்துல சும்மா ரோடு போட்டு வாக் பண்ணுறாங்க. இவங்க வந்து அவங்க பாலில் நடந்துக்கிட்டே போட்டுக்கிட்டே வயிற்றுக்களையும் போட்டுக்கிட்டு கிளாலையும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. பாக்கேக்கில் இவையும் வாய்க்கில் போட்டுட்டு தான் இருக்கிறா. வீட்டில் போய் தான் போடுவான். அப்புறம் இந்த காலையில் வந்து ஒரு சன்னி அப்படி எழும்பி வருது பாருங்கள். சூரியன் 9 மணி ஆகுது இங்கே. ஆனால் வந்து குளிர் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம். அப்புறம் இது வீட்டு ஏரியா, ஹவுசிங் போர்டு ஏரியா, எல்லாம் வீடு எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைகள் ஸ்கூல் போயிடும். வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க. வேலை வட்டி இல்லாததுக்கு வீட்டில் இருக்குங்க. ஆமாம், வேலை வட்டி இல்லாத நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். நீங்கள் தான் அமெரிக்கா பிரதம மந்திரிகளே, நீங்கள் வந்து நாடாளுமன்றங்களுக்கும் பல நாடுகள் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? டிக்டாக்கில் நல்லா ஆடுங்கள், பாடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். அதை விட்டுட்டு கொதிக்காதீங்க, கும்மால் அடிக்காதீங்க, அடுத்தவங்கள பேசாதீங்க, கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க. இது வந்து பெஸ்ட் வந்து பண்ணுற கொமானை பண்ணுற கொமானை வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பண்ணி எழுதி போடுங்க. பெஸ்ட்டு பண்ணுற கொமான் வந்து நல்லதாகவே எழுதுங்க. அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சின்ன டான்ஸ் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி ஆடுறாங்க. அவங்கள வந்து ஹாப்பி பண்ணுங்க. ஹாப்பி பண்ணால் தான் அவங்க உங்களுக்காக என்னென்னமே பண்ணுவாங்க. Can you please happy moments? Hallelujah. Yes, my friends. பாபிக் சிக்கன் இப்போ ஸ்லேஸ் பண்ணியாச்சு. பாபிக் சிக்கன் ஸ்லேஸ் சாஸ் இப்போ கொடுத்தாச்சு. ஆளுக்கு ஒன்று எடுத்து சாலட் வேற. குட் மார்னிங் நண்பர்களே. இப்போது என்னுடைய மனைவியார் வாக்கிங் போயிட்டுருக்கார். நான் அதை தொடர்ந்து பின்னால் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் நடந்து இந்த அன்ன பறவைகள் போய்கிட்டு இருக்கார்கள் எங்கள் வீட்டுக்கு பின்புறமாக. ஆமீன், போயிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருங்க. அப்புறம் என்னோடய சேனலில் பார்த்தா அவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்றை போட்டு விடுங்க, ஒரு லைக் ஒன்றை தட்டி விடுங்க. ரெஜியா அவன் போகிறான், கே இருக்கிறான் அதுக்குள்ள வண்டிக்குள்ள. நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கூப்பிட்டு கொண்டு மேலே ஏற்றிட்டு போகிறான். எந்த ரெஜி? எந்த கே? இப்போ தான் நம்மகிட்ட இருந்தாங்க. காய் ரெஜி எடுத்து போகிறாங்க. கூப்பிட்டாங்களாம் இல்லையா? காய் ரெஜி அவன் இங்கே நிற்கிறான். இந்த ஏரியாலாம் தெரியுறானா? அவன்லாம் பிளாக், அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடாமல் வச்சுருக்கானுங்க. நடையும் உருளாலுமா போயிட்டு இருக்கோம் அப்படியே நடந்து.
நடந்து 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 நடந்தால் தான் கொஞ்சம் என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்கள், நம்மளோட பாடியில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத வைரஸ்கள் எல்லாம் வேலை செய்யாது. இல்லாட்டி நடக்காமல் நீங்கள் படுத்துருந்தீங்கடா இல்லை, தேவையில்லாத வேலையெல்லாம் தேவையில்லாத இடங்களில் செய்ய வலிக்கிட்டோம். ஆமாம், நீங்கள் கண்ட மருந்துகளை திண்டு அப்புறம் அது ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சு அப்புறம் நீங்கள் தேவையில்லாத டாக்டர்கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் காசை கொடுத்து இப்படி தேவையில்லாத வேலை நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தேவையோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு நடக்கணும். ஆமாம், நடவுங்க. இந்த வாரம் காலையிலே அது சாப்பாட்டோட நடையில் இருக்குது. எக்ஸசைஸும் சாப்பாடும் இந்த தாராக்களுக்கு. நம்ம மனுஷர் மட்டும்தான் உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுட்டு நல்லா அதில் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எப்படி உட்கார்ந்த இடத்துல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இது இப்போ எங்களுக்கு குளிர் ஆரம்பிக்குது. இப்போ அமெரிக்காவில் பாருங்கள் வாக்கிங்கில் வந்துக்கிட்டு இருக்கிறான். வாய்க்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறா அவள். ஸோ அவள் எப்போதுமே சாப்பிட்டுட்டு தான் இருப்பாள். அதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. நீங்கள் எந்த